சிவலிங்கம் என்பது வெறும் வழிபாட்டு உருவம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஆழமான அறிவியல் மற்றும் பிரபஞ்ச கோட்பாடுகள் இருப்பதாக பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதன் அமைப்பு மற்றும் வடிவம் உணர்த்தும் அறிவியல் உண்மைகள் இதோ. நம்பர் 1. பிரபஞ்ச ஆற்றலின் வடிவம். த ஷேப் ஆஃப் எனர்ஜி. அறிவியல் ரீதியாக பார்த்தால் சிவலிங்கம் ஒரு நீள்வட்ட வடிவம் கொண்டது. நவீன வானியற்பியல் கூற்றுப்படி நமது பிரபஞ்சம் மற்றும் விண்மீன் மண்டலங்கள் ஒரு முட்டை வடிவம் அல்லது நீள்வட்ட வடிவத்தையே கொண்டுள்ளன. பிரம்மாண்டத்தின் சின்னம், அணுவின் உட்கரு முதல் அண்ட சராசரம் வரை அனைத்தும் இந்த நீள்வட்ட வடிவத்திலேயே இயங்குகின்றன. சிவலிங்கம் இந்த விஸ்வரூப ஆற்றலின் சிறு வடிவமாக கருதப்படுகிறது. நம்பர் 2. அணுவின் கட்டமைப்பு. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். பலர் சிவலிங்கத்தை அணுவின் கட்டமைப்போடு ஒப்பிடுகின்றனர். பீடம், ஆவுடையார். இது ஆற்றலை தாங்கும் ஒரு களம், அணுவில் உள்ள எலக்ட்ரான் பாதையை போன்றது. லிங்கத் திருமேனி. இது அணுவின் மைய பகுதியான புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அடங்கிய உட்கருவை குறிப்பதாக கருதப்படுகிறது. லிங்கத்தின் மீது விடப்படும் நீர் அணு உலையில் பயன்படுத்தப்படும் மிதமான படுத்தியை போன்றது. ஆற்றல் மிக்க ஒரு பொருளை குளிர்ச்சியாக வைத்திருக்க நீர் பயன்படுத்தப்படுகிறது. நம்பர் 3. ஆக்கமும் அழிவும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இயற்பியலில் ஆற்றல் அழிவின்மை விதி என்ன சொல்கிறதோ அதையே சிவலிங்க தத்துவமும் சொல்கிறது. ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றவே முடியும். சிவம் என்பது ஒடுங்கியிருக்கும் ஆற்றல். அது லிங்க வடிவம் பெற்று வெளிப்படும்போது படைப்பு நிகழ்கிறது. இறுதியில் எல்லாம் சிவத்தோடு ஒடுங்குகின்றன. நம்பர் 4. காந்தப் புலவிசை. லிங்கத்தின் வடிவம் காந்த அலைகளை ஒருமுகப்படுத்தும் தன்மை கொண்டது. கோள வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ இருப்பதை விட லிங்க வடிவம் ஒரு இடத்தில் உள்ள ஆற்றலை சிதறாமல் ஒரு புள்ளியில் குவிக்கும் வல்லமை பெற்றது. அதனால்தான் பழங்கால கோவில்களில் லிங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. நம்பர் 5. 3 நிலைகள். 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. சிவலிங்கத்தின் அமைப்பு 3 பாகங்களை கொண்டது. பிரம்மபாகம், அடிபாகம், பூமிக்குள் இருப்பது, படைப்பை குறிக்கிறது. விஷ்ணுபாகம், நடுப்பாகம், ஆவுடையார், காத்தலை அல்லது நிலைத்தன்மையை குறிக்கிறது. ருத்ரபாகம், மேல்பாகம், கண்ணுக்கு தெரிவது, மாற்றத்தை அல்லது அழிவை குறிக்கிறது. இந்த 3 நிலைகளும் இயற்கையின் அடிப்படை சுழற்சியான படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்குகின்றன. சுருக்கமாக சொன்னால், சிவலிங்கம் என்பது ஒரு குறியீடு. அது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலையும் அந்த ஆற்றல் எவ்வாறு ஒரு வடிவத்திற்குள் அடங்கியிருக்கிறது என்பதையும் விளக்கும் ஒரு தத்துவார்த்த அறிவியல் வடிவமாகும்.